ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பாவக்காய் தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காயை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அந்த கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து இது நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இது கூட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழைய வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதில் வதக்கி வச்சுருக்கிற பாவக்காயும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை மூடி போட்டு வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நேரத்துலேயே தொக்கு நல்லா ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்துட்டு கலரி இறக்கணும்னா சூப்பரான பாவக்காய் தொக்கு ரெடி. இது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.